ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகை நாளை ஆசரிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை இந்த நாளிலே பாடி கொண்டாட, உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே செய்திகளை இந்த நாளிலே கேட்க கூடி வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் சபையில் கலந்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று பார்க்கிறோமே. இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் இந்த ஆராதனை வேளையில் எங்களுக்கு காணப்படும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே ஒளியாக நீர் பிரகாசிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்தும் போது உடைய மாறாத பிரசன்னங்கள் நிறைத்தருளும்படியாய் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த மாறாத பிரசனங்களோடு கூட இருக்கட்டும். நிறைய இந்த ஆராதனை நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 457வது பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 95வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 457, கீதங்களும் கீர்த்தனைகளும் 95வது பாடலை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை பற்றி விலகி நியாயத்தை நீதியும் செய்வனாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயத்திற்கு பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். சத்திய நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பலுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைக்கிற மேலுங்கள் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்பங்களையும் சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரிந்துரை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றாடம் நமக்கு இருந்தாலும் எங்கள் விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95
2வது சங்கீதத்தை பாடலாக நாம் பாடுவோம். தொண்ணூற்றி 6வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 96வது சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்திரக்குமாயிருக்கிறார். அவர் எல்லா தேவர்களும் பயங்கரப்படுகிறவர். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்தத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆயால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடு மகிழ்வுள்ள யாவும் கடைகொள்வதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டுகளெல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் என்பது. பரிசுத்த வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
அப்பொழுது சேராவினில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது முதலாம் பாடம் வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் ஆராதனை கீதங்கள் 822 கீதங்களும் கீர்த்தனைகளும் 371 நாம் பாடலாக பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 822 கீதங்களும் கீர்த்தனைகளும் 371வது பாடல். கர்த்தரை
அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே, ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுடைய மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அமர்ந்து கொள்வோம். இரண்டாவது வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்குது எதிரோடு இரண்டாம் வேத பாடம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. பின்னும் நாம் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானமாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். நாமும் அப்படியே சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினத்தில் பிறந்தவரும் பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆயினால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். வாசிக்க முடியாம 2ஆம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் அனைவரும் ஆராதனை கீதங்கள் பாடல் தாளில் 525வது பக்கத்தில் உள்ள கன்னிமரியாளின் கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 525வது பக்கத்தில் உள்ள கன்னிமரியாளின் கீதத்தை நாம் பாடுவோம். Lord.
சொன்னபடியே ஆபிரகாம் தனது நம்முடைய தாசனாகிய வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவம் எழுந்திருந்தார். மறுமுறைக்கு சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்டெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உலகமாய் குற்றம் செய்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் நிலைகள் மன்னியும். எங்களை சிவனுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நினைத்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே இல்லாமல் எங்களுக்கு குத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரன் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, இருள் நிறைந்த இவ்வுலகில் புதிய விடியலாக தன் நேசகுமாரனை உதிக்க செய்தவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் புதிய தொடக்கம் பெற்றுள்ள நாங்கள் பாவம் நிறைந்த இவ்வுலகில் ஒளி வீசும் வாழ்வு வாழ உதவி புரியும். கிறிஸ்துவைப் போல கனிவுடன் பேசிட, பரிவுடன் பிறருக்கு உதவிட உம் தெய்வீக அன்பை எங்கள் உள்ளங்களிலே ஊற்றி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறவராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நம் அனைவரும் பொதுவான ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்திரமான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்களுக்கும் தேவரீர் செய்த பலகவிக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா செயல்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம்.
விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையோடு நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாயிருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளில் நாம் முன்பாக பரிசுத்தம் நீதிமுள்ளவர்களாக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் உடைய பிள்ளை பிரஸ்தாபடுத்தவும் தேவரி செய்த வாழ்நாளாற்றை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அழிச்செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலே மாலை வேளையில் நமக்கு 7 மணி அளவிலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிறுவர்கள் அனைவரும் அநேக பாடல்களுக்கு நடனமாடி கர்த்தருடைய நாமத்தை பாடலாக மகிழ்விக்க இருக்கிறார்கள். அனைவரும் மாலை 7 மணியில் இருக்கிறதான கலை நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவ செய்திக்கு ஆரம்பமாக நாம் இந்த நாளிலே ஆராதனை கீதங்கள் பாடல் தாளிலே 458வது பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 96வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 458, கீதங்களும் கீர்த்தனைகளும் 96.
உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்துமஸ் பிறப்பை முன்னிட்டு ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்க இருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். இந்நாள் வரைக்கும் எங்கள் காத்து வழி நடத்துகிறீரே நன்றி என்று சொல்வோமா, அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போமா கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் முழுவதுமாக நம்மளை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்திருக்கிறார். இந்த பிறப்பின் நாளையும் காண உதவி செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆவியானவரே பரிசுத்தரே இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நிரப்ப ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை நிரப்ப ஆண்டவரே இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகளை உமக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய இருதயங்களை உமக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சரீரங்களை உமக்கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே கிரயத்திற்கு வாங்கியிருக்கிற தகப்பன் ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் உம்முடையதப்பா, எங்களுடைய ஆவி உம்முடையது ராஜா, உம்முடையது உமக்கென்று படைக்க வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் உலக இரட்சகராக உம்மை ஆண்டவரை அடிக்கப்படும்படியாய் நொறுக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கவே நீர் பிறந்தீர் என்று பார்க்கிறோமே. இந்த வேளையில் ஆண்டவரே அந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை நமஸ்கரிக்க, உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிற எங்களை அப்பா ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா ஆண்டவரே நீர் எங்களுடைய ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா, எங்களுடைய குறைவுகளை பாருங்க ராஜா, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மகிமையின் ஆவியானவரே, மேகமாயிருக்கிறவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே கான்மேகத்தினால் ஆண்டவரே ஆலயம் முழுவதுமாய் உம்முடைய மகிமையினால் நிறைத்திருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோமே. இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் வந்தால் எல்லாம் நடக்கும் என்று பார்க்கிறோமே அப்பா. இந்த நாட்களிலே எது நடக்க வேண்டும், எந்த காரியங்கள் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார்களோ இந்த காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்க ஆண்டவரே நீர் இந்த நாளில் உதவி செய்வீராகப்பா. உந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி கொஞ்சம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், இந்த பூமியிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் இந்த பூமியில பிறந்தார் என்று சொல்லி அநேக வேத வசனங்களை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க முடிகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்க அவர் என்ன செஞ்சார், இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. தமது ஜனங்களினுடைய பாவங்களை, உலகத்தின் பாவங்களை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி வேதவசனத்தில் யோவான் 12:47 பார்க்கிறோம். உலகத்தை நான் நியாயந்திருக்க வரவில்லை, உலகத்தை நான் என்ன செஞ்சேன், ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு யோவான் 12:47 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவரே நமது சமாதான காரணர் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறார், இரண்டாவது சமாதானத்தை கொடுக்கும்படியா என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். எபேசியர் 2:14 அவரே நமது சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடிச்சவர் என்ன செஞ்சார், தகர்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பகையை சிலுவையில் என்ன செய்தார், கொன்றார், அதை தகர்த்து போட்டார். பகையெல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்காகவே இந்த பூமியில பிறந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்தது, உதித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இருள், அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில விட்டு, குடும்பங்களை விட்டு இந்த நாட்களில் நீக்கும்படியாகவே இயேசு பிறந்தார் என்று வேதவசனத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. மரணத்தை ஜெயிக்கும்படியாக என்ன செய்தார், வந்தார் என்றும் வேதவசனத்தில் பார்க்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக மரணம் உண்டானது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். மரணம் பாவத்தின் மூலமாய் உண்டானது என்று பார்க்கிறோம். அந்த மரணத்தை ஜெயிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சரீர மரணம் என்று உண்டு, ஆனால் அந்த ஆத்தும மரணம், இரண்டாவது மரணத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நரக ஆக்கினில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், விடுதலை ஆக்கியிருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். அனுப்பி இவ்வளவாய் நம்மிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். உலகத்திலே அன்பு காணப்படும்படியாக ஆண்டவர் செஞ்சார், இந்த உலகத்தில் அவருடைய குமாரன் என்ன செய்தார், அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடான அன்பு ஒன்றுமே அல்ல. அவருடைய ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறார், சிந்திருக்கிறார். தன்னுடைய உயிரை என்ன செஞ்சிருக்கிறார், உலக ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த சத்தியம்தான். எப்படி இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தார், ஒரு வெளிச்சமாக வந்தார், சமாதானத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், மரணத்திலிருந்து என்ன செஞ்சார், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். எல்லாருக்கும் அன்பு செலுத்தும்படியாய், அந்த அன்பை காட்டும்படியாய் வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதும் கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சார், நமக்காக மரித்தார். அது பெரிதான கிருபை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே உண்மையிலே சமாதானத்தோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ரட்சித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பாவமில்லாத வாழ்க்கை, இந்த ரட்சிப்புக்குள்ளதான் இருக்கிறோமா? இந்த ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நாம் ரட்சிக்கப்பட்டும் இந்த நாட்களிலே மீண்டும் பாவத்தை செய்கிறோம்? ஏன் சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தோம் இன்னும் பல வேளைகளிலே சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வேதவசனத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிமியோன் என்கிறதான ஒருத்தர் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருந்தார், நிரப்பப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவி அவர் மேல் என்ன செய்தார், இருந்தார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்ததுனால இயேசு பிறந்து அந்த குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால ஆலயத்துக்கு சென்றிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஏவுதலினால போய் ஆலயத்துக்கு சென்ற அவர் குழந்தையை வாங்கி இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை, அந்த குழந்தையை இந்த
குழந்தை தான் இயேசு, இந்த குழந்தை தான் மேசியா அப்படிங்கிறதை கண்டு கொண்டதன் அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவருக்குள்ள என்ன இருந்தது? அவர் மேல் என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் அவருக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்தி சென்றவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவர் இயேசுவை கண்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரட்சணியத்தை என்ன செய்தார்? கண்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 1:41 எலிசபெத் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வயிற்றில் இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவினாலே என்ன செஞ்சு? மரியாள் வாழ்த்தும் போது நிரப்பப்பட்டு துள்ளினது அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்ப்போம். வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளை என்ன செஞ்சு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். இந்த லூக்கா 1 2 மத்தேயு 1 எல்லாத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஆவியானவருடைய நடத்துதல் அதுல இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதில் என்ன செய்யும்? இருக்கும். தேவதூதன் வந்து பேசுகிறார். பேசிட்டு இருக்கும்போது மரியாள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர், இது எப்படி ஆகும்? அப்போ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உண்மையில வருவார். அது நிமித்தமாக நீ என்ன செய்ய போகிற? ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள போகிற. அப்போ இயேசுடைய பிறப்பு எப்படி தான்? யார் மூலமாக தான்? பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 1:32 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற போக நேரத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் இறங்குகிறதை பார்க்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மேலே இறங்குறோ அவர்தான் அப்படின்னு சொன்ன உடனே, உலக ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளுங்கள் சொன்ன உடனே அந்த அடையாளத்தை வைத்து தான் அவர் என்ன செய்தார்? கண்டுகொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை அவர் கண்ணால் என்ன செஞ்சிருக்கிறார்? பார்த்தார் என்று என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக வானம் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. வானம் திறந்தவர் செய்த காரியம் என்ன? ஆவியானுடைய ஏவுதலினால அவர் எங்க போனார் அப்படின்னா, வனாந்தரத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மீது இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நம்மோடு கூட இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால நிரப்பி இருந்தார். வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செஞ்சிருந்தார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அந்த நிறைவு இருந்ததுனால தான் அவர் என்ன செஞ்சார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று இந்த வேத வசனத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நாட்களிலே எந்த ஒரு இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? இருளை நீக்க, மரிக்க வந்தார், மரணத்தை ஜெயிக்க வந்தார். ஆனால் அவருக்கு என்ன தேவைப்பட்டது? பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே, நம்ம இந்த நாட்களிலே ஆவியானுடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த நாட்களிலே நம்முடைய ரட்சிப்பை, சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததை என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இழந்து போனதை, ஒருவேளை ரட்சிப்பை நம்ம என்ன செய்யலாம்? இழந்து போயிருக்கலாம். அதை ஒவ்வொரு நாளும் திரும்ப மீட்டெடுத்து திரும்ப விழுந்து எழுந்துக்கிறவர்களாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். அநேக வேளைகளில் சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சமாதானத்தை ஏசாயா 11:1-2 வாசிங்க. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிறதான காரியத்தை வாசிப்போம். ஏசாயா 11:1-2. அவருக்கு பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். இந்த ஆவி என்ன செஞ்சது? கர்த்தரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ ஞானத்தையும் உணர்வு, அறிவு, ஆலோசனை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியான அவர் மேல் என்ன செய்தார்?
தங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுக்கு என்ன வேண்டியது இருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டியிருக்கு. ஞானம், அறிவு, எல்லாவற்றிற்கும் ஆவியானுடைய துணை இந்த நாட்களிலே தேவை. இந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அந்த எழும்பினதான கிளை யாரை குறிப்பிடுகிறது? இயேசுவை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஈசாய் அடிமரம் அப்படின்னு பார்க்கிறோம். அதிலிருந்து தோன்றிதான துளிர் யாரு? தாவீதை சொல்லலாம். தாவீதின் குமாரனாகிய கிளை கர்த்தராகிய இயேசுக்கு சென்று செஞ்சார், இந்த நாளிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ அவரோடு இருந்தது ஞானத்தை உணரும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி அவரோடு கூட இருந்ததை நாம் வாசிக்க முடிகிறது. ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஹல்லேலூயா. என் ஆவியை அவர் மேல் என்ன செய்தேன்? அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளிலே கேட்க பண்ணவும் மாட்டார் என்று சொல்லியிருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். 6வது 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தரையாகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவான பிறந்த பின்பதாக செய்ததனுடைய காரியம் என்ன? அவரோடு கூட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். வல்லமையாக அவரோடு கூட இருந்து இந்த இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 61 அதிகாரம் 1வது 2வது 3 வசனங்களை வாசித்தோம் என்றால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறையும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த வேத பாடத்தை அவர் வாசித்து முடிக்கும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை கல்லறியறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இது இந்த நாளிலே நிறைவேறினது அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை கல்லறிய போனாங்க. பாருங்க, இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிற காரியம், கட்டுண்டவர்களாம் விடுதலையாக்குகிறார், துயரப்பட்டவர்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்தும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் துயரம் இருக்கலாம், ஒடுங்கின காரியங்கள் இருக்கலாம், நெருக்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், ஒருவேளை சிறைப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். எது உங்களை சிறைப்படுத்திருக்கிறது? எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது? எது உங்களுடைய வாழ்க்கையில இருளாக்கி வைத்திருக்கிறோம்? அதில் இந்த நாட்களில் ஒளியை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, பரிசுத்தாவினுடைய உதவியும் பரிசுத்தாவினுடைய ஏவுதலும் பரிசுத்தாவினுடைய நடத்துதலும் இந்த நாட்களிலே நமக்கு தேவை என்பதை நாம் இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுடைய பிறப்பு வருஷம் நம்ம கொண்டாடுகிறோம். அப்புறம் இயேசுடைய அந்த மரணத்தை குறித்து நினைக்கிறோம். இந்த சிலுவை பாடு மரணத்தை எல்லாம் வருஷம் தியானிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போனோம். என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். அந்த பெந்தேகோஸ்தை நாளை என்ன செஞ்சிட்டோம்? அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு ஜெபிக்கிறோமா? இல்லை, அப்படி தானே? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அங்கே தான் சமாதானத்திலையும் ரட்சிப்பிலையும் இப்படிப்பட்டதான நம்ம இழந்து போகிற காரியம். ரட்சிப்பில் ஒரு நிச்சயம் இல்லை, ரட்சிப்பில் நம்ம காத்து கொள்ளுகிறது இல்லை, சமாதானத்தை இழந்து போகிற காரியம் இதில் தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ பிறப்பையும் வெறுமனே உயிர்த்தெழுதலை மாத்திரமல்ல, அவர் பரநேறி செல்லும் பொழுது என்ன சொல்லி சென்றார்? நான் உங்களுக்கு என்று ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், துணையாளரை அனுப்புவேன். அவர் நம்மோடு இருக்கிறாரா? அந்த ஆவியானோட நடத்துதல் எப்படி நம்மளை நடத்துகிறது? அவரோடு கூட நாம் பேசி கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் வைத்துதான் நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பை இந்த நாட்களிலே அந்த காத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். ஏசாயா 26:3 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 26:3. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவன் என்ன செய்கிறீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரை, கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இந்த நாட்களிலே ஒரு பூரண சமாதானத்தை, சமாதான குலைச்சல் இல்லாத சமாதானத்தை காத்து கொள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? பூரண சமாதானத்தை
சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்கிற வேத வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆவியின் சிந்தையோடு கூட இருக்கும் பொழுது இந்த சமாதானத்தை இந்த நாட்களிலே காத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். மீக 5:5, மத்தேயு, எபேசியர் 2:14 பார்த்தீங்கன்னா இவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானத்தை என்ன செஞ்சிருக்கிறார், அனுப்ப வந்திருக்கிறார். ஏசாயா 9:2 அவர் சமாதான பிரபு என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி வாழ்த்தணுமா, எப்படி வாழ்த்தணும்? அவங்களுக்கு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா என்ன செய்யும், அது நம்மளை திரும்பி வரும். அப்படி உணர்ந்துருக்கிறீங்களா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சமாதானம் உண்டாகட்டும் சொல்கிறீங்க, உண்டான உடனே சமாதானம் சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன செய்யுது, சமாதானம் உண்டாகுது. ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு சமாதானம் இருக்கட்டும்னா அந்த வார்த்தை என்ன செய்யுது, அவங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுக்குறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை வேற எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. எங்கேயும் அலைஞ்சு பிறக்கி தேடி என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சவுலுடைய காரியத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா சமாதானத்தை இழந்து போனான். எதனால? பொறாமையினால. தாவீதின் மேல உள்ள பொறாமையினால சமாதானத்தை இழந்து போனான். ஒரு அசுத்த ஆவி அவனை பிடித்து கொண்டது என்று பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் என்ன செய்யல, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பல. அவன் செய்த காரியம் மாந்திரவாதிகளை தேடி என்ன செஞ்ச போக ஆரம்பிச்சான். எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி, எனக்கு எப்படி சம்பவிக்கும்னு சொல்லி, எப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சான், போக ஆரம்பிச்சான். யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். அவன் சமாதானத்தை என்ன செய்தான், இழந்து போனான் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு என்னதில்லை, சமாதானம் இல்லை என்றுதான் வேதவசனம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் சமாதானத்தை இழந்து போனவர்களாக அல்ல, அதை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நாட்களிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனோவை குறித்து பார்த்தோம்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் எப்படிப்பட்டதாம், அதிசயமானவர் அப்படின்னு பார்க்கிறோம். மனோவாவுக்கு ஆண்டவர் அதிசயமானவராக என்ன செய்தார், காட்சி அளித்தார். எரிகிற அந்த பலிபீடத்தில் எரிகிற அந்த அக்னி, அந்த நெருப்புல என்ன செஞ்சார், அவர் ஏறி போனதை அவன் பார்த்தான். ஐயோ நான் தேவனை பார்த்தேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மோசேக்கு எரிகிற முச்சடியில் ஆண்டவர் என்ன செஞ்சார், தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை என்றுதான் என்ன செய்ய முடியும், இந்த நாட்களில் சொல்ல முடியும். சங்கீதம் 119, 165 வாசித்தோம்னா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா, மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நல்ல என்ன செய்ய முடியும், இந்த நாட்களில் உணர முடியும். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். அடுத்தது ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதுக்கான வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்கிறது, பொல்லாத சிந்தனைகள் எங்கிருந்து உண்டாகுதாம், இருதயத்திலிருந்து. ஹல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியின்படி இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகும்படி சொல்லியிருக்கிற வாசிங்க. ரோமர் 2:29 வாசிங்க. ரோமர் 2:29. ஹல்லேலூயா. இப்போ மாம்சத்தின்படியோ அல்லது எழுத்தின்படியோ இல்லாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனார் அல்ல, தேவனால என்ன செய்கிறதாம், உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியினால, ஆவியில் இருக்கிற ஆவியின்படி இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நாம் காணப்பட்டோம் என்றால் இந்த நாட்களில் நாம் ரட்சிப்பை என்ன செய்வோம், காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் இருந்தால் எல்லாம் என்ன செய்யுது, புறப்பட்டு வருது. அப்போ ஆவியினால், ஆவியின்படி நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும், விருத்த சேதனை பண்ணப்பட்டவர்களாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். எங்களுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க, பேசிட்டாங்க, எங்களுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க, என்னால் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல, என்னால் என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஹல்லேலூயா. பிணியாளிகளுக்கு தான் யார் தேவையாம், வைத்தியன் தேவை. சகேயு வீட்டுக்கு போனார் ஆண்டவர், நேரம் சீக்கிரமாக பேசுகிற சகையு வீட்டுக்கு போனார் ஆண்டவர். சகை என்ன சொன்னார், நாளை தனையா என்ன செய்கிறேன், திரும்பத்தார். அது மாத்திரம் இல்லை, ஆஸ்தியில் என்ன செய்கிறேன், பாதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் என்னது, ரட்சிப்பு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் ஆண்டவருக்கு முன்பதாக அல்ல, ஒவ்வொருட்டும் இந்த நாட்களில் மன்னிப்பு கேட்குறவர்களா இருக்கணும். அம்மா இப்படி என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. இல்லை நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அது போதும், அவங்ககிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்படிப்பட்ட சுபாவம் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற காரியம். அப்போ சகைக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இந்த வீட்டிற்கு என்ன செய்தது? இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை நிரந்தரமாக காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இந்த நாட்களில் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள், மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, யாருக்கு விரோதமாக பேசியிருக்கிறோமோ, யாருக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறோமோ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நம்ம விட்டு கொடுத்து போகிறவர்களாக இருந்தோம் என்றால் இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அந்த நிரந்தர அந்த ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் அந்த நாட்களிலே காணப்படும் என்று பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வானா? காத்து கொள்வான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய காத்து கொள்ளணும் அப்படின்னா அவருக்காக அந்த நாட்களிலே எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து கர்த்தருடைய காரியத்தில் இறங்கி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆவியின் கனியில் ஒன்று என்னது? சமாதானம் இருக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. ஆவின் கனியில் ஒரு வார்த்தை என்ன இருக்குது? சமாதானம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது விசுவாசமும் அதில் என்ன செய்யுது? இருக்குது. ஹல்லேலூயா. மூணாவதான காரியத்தை பார்த்தோம்னா நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:9. ஆவியினால என்ன உண்டாகுதாம்? விசுவாசம் உண்டாகுதுன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் 11:24 ஸ்தேவானை குறித்து பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் வந்து கேட்குறான், என் பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அசுத்தாவில் நிறைந்திருக்கிறான், நான் என்ன செய்யணும்? இன்னும் உங்கள் சீசட்டை கொண்டு வந்தே சுகமாகலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற? அப்போ உன் சொன்ன தாழ்த்துன என்ன தெரியுமா? என் அவிசுவாசம் நீங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜபத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்குறார். அவனுடைய அவிசுவாசம் என்ன செஞ்சிச்சு? நீங்கி போனது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கணும், பெருகணும்னா கர்த்தருடைய ஆவியானுடைய துணை நம்ம இந்த நாட்களில் இருக்கும் பொழுது இன்னும் நமக்குள்ள என்ன செய்யும்? விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு சலிப்பு தட்டுனதான வாழ்க்கை, என்னதான் நடந்தாலும் சரி, என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன செய்யலை, இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கலையே அப்படிங்கிறதான ஒரு சலிப்பு தட்டுன வாழ்க்கை என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் அவிசுவாசம் நீங்கட்டும், இன்னும் நான் உண்மை நம்பணும் ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள நம்பிக்கையை தாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய அவிசுவாசங்கள், நம்பிக்கையின்மை காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தி நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார்? தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும், அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஜலத்தினாலும் ஆவினால் என்ன செய்யணும்? பிறக்கணும். பிறவாவிட்டால் என்ன செய்ய முடியாது? ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6, 7, 8 வாசிங்க. இந்த பொக்கிஷம் அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இது மண்பாண்டம், இதுக்குள்ளே இருக்கிறது என்னது? ஆண்டவர் கொடுத்துருக்கிற என்னது? இப்போ நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த மண்ணான பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறதுனால நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து என்ன செய்ய போகிறதில்ல, மனம் முறிவடைக்க போகிறது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுக போகிறது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமாக இந்த மாம்சத்திலே அந்த பொக்கிஷமாக இருக்கும் பொழுது இந்த நாட்களிலே நாம் நெருக்கப்படாதபடி, ஒடுக்கப்படாதபடி, கலக்கமடையாதபடி, மனம் முறிவடையாதபடி, கைவிடாதபடி, மடிந்து போகாதபடி இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தீர். இந்த நாளிலே நாங்கள் ரட்சிப்பை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் பிறந்தீங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வானா இல்லையா அப்படிங்கிறதான குழப்பத்தில் ஆண்டவரே நாங்கள் இருக்கலாம்.
எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்க நம்பி இருக்க இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாட்களில் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் தேவ ஆவியினால் கூடும் என்று பார்க்கிறோமே. தேவ ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை தொடர இந்த பிறப்பை ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஆண்டவரே இந்த நாட்களில் உதவி செய்யுங்கப்பா. உடைய இருளான வாழ்க்கைகளெல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. உடைய சமாதானத்தை தாங்க ராஜா. உடைய ரட்சிப்பை தாங்க. இன்னும் விசுவாசத்தில் அதிகமாய் வளர ஆண்டவரே இந்த நாட்களில் உதவி செய்யுங்கப்பா. எந்த காரியத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோமோ நெருக்கப்பட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் இந்த நாட்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்குவீராக. பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குவீராக. இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிறப்பு அந்த ரட்சிப்பின் ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும் என்று சொன்னாரே. நம்முடைய பிறப்பு மாத்திரம் அல்லப்பா, உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல் எங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் அல்ல ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்புறம் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் வாழ ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த யாவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக பாடல் ஆராதனை கீதங்கள் 33வது பாடலை பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனைகள் 106வது பாடலை பாடுவோம். கவர் கொண்டு வந்திருந்தீங்கன்னா கவரையும் அந்த பையிலே நீங்கள் என்ன செய்யுங்க வைங்க. பை காணிக்கையும் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பையிலே கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை கீதங்கள் 33, கீதங்களும் கீர்த்தனைகளும் 106. நம்முடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே.
ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கொடுத்த ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற யாருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆலயத்திற்கென்று உமக்கென்று கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாட்களில் கொடுக்க, அதிகமாய் கொடுக்க ஆண்டவரே உமக்காக செய்ய ஆண்டவர் உதவி செய்வீராக. இம்மட்டுமாய் ஆண்டவரே ஆலய மகிமைக்காக, ஆலய காரியங்களுக்காக கொடுத்திருக்கிற, உழைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் அருளுவீராக. உந்த நாம மகிமைக்காக ஓட உழைக்க ஆண்டவரே இந்த நாட்கள் உதவி செய்வீராக. கொடுத்த உள்ளங்களை ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படி இருக்க ஆண்டவரை உதவி செய்வீராக. இழந்து போனதை மீட்க நீர் வந்தீர் என்று பார்க்கிறோமே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சமாதானத்தை பல வேளைகளில் இழந்து போகிறோம், ரட்சிப்பை இழந்து போகிறோம், விசுவாசத்தை இழந்து போகிறோம். இந்த நாட்களில் ரட்சிப்பை ஆண்டவரை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரை சமாதானத்தை காத்துக்கொள்ள ஆவியானவருடைய உம்முடைய அனுக்கிரகங்களோடு இருக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆவியானோட நடத்துதல் எங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே மீதமுள்ள நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதம் இருக்கிறதான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உந்த நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பலவீனங்களை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே பண தேவைகளோ, பொருளாதார தேவைகளோ, ஆண்டவரே வேலையின் காரியமோ, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாட்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதினுடைய கொடுக்கிற தேவன் அல்லவா. அப்படியாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் மகிமையடை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய உள்ளங்களில் பிறப்பீராக, குடும்பங்களில் பிறப்பீராக. உம்முடைய சமாதானமும் பேரொழியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வீடு சுத்தினும் வெளியெடுத்து இடத்தை கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். எல்லா தீங்கு விலைக்கு தப்பித்து காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சுவேன் என்று வாக்கில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடையராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை கட்டளையிட்டருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையனோ அப்பத்தாலே போஷித்து தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகம் தீர்ப்பளித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருத்தின் தியானமுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாலபால் மறவாதே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், வருகிற புதுவோட வார்த்தைகள் எல்லா வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.